பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். இந்தாங்க வக்கீல் சார். என்ன வக்கீல் சார், இந்த தடவை வாய்தா வாங்கிடலாம்ல? இப்படி ரூபா நோட்டை கட்டு கட்ட அள்ளி தரீங்களே, உங்களுக்கு வாய்தா வாங்கலன்னா நான் லா படிச்சு என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷமா நான் லாயரா பிராக்டிஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? டோன்ட் வரி சார், நோ டவுட் உங்களுக்கு டெஃபினட்டா நான் வாய்தா வாங்கி கொடுத்துறேன். ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஏகாம்பரம் சார், ஹியரிங் அன்னைக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலா பார்த்து ஒரு நாளைக்கு மட்டும் அட்மிட் ஆயிருங்க. டாக்டர் சர்டிபிகேட்டை வச்சு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நான் வாய்தா வாங்கி தரேன். அப்படியே செஞ்சுறேன். பட் ஒன் ஸ்மால் ஆப்ளிகேஷன், அடுத்த ஹியரிங்க்கு நீங்க எப்படியாச்சும் ஆஜராகிற மாதிரி தான் சார் இருக்கும். வக்கீல, முதல்ல இந்த வாய்தாவை நல்லபடியா முடிங்க, அடுத்த வாய்தாவை அப்புறம் பாத்துக்கலாம். அது சரி, அது சரி. அக்கா மேடம் சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் எது? அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன வக்கீல் சார்? நான் வேணா அந்த பிரபு கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி பார்க்கட்டுமா? ஏன்னா கேஸ் நம்ம பக்கம் தான் ரொம்ப பயங்கர வீக்கா இருக்கு. பிரபு கிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல பாப்பா, இல்லைங்க மேடம், கோர்ட்டுக்குள்ள வச்சு இந்த கேஸ டீல் பண்றதை விட கோர்ட்டுக்கு வெளியே வச்சு டீல் பண்றது பெட்டர் மேடம். அதுக்காக என் டாடி இந்த பிரபு கிட்ட கெஞ்சி கேட்கணுமா? கால்ல விழணுமா? ஐயோ இல்ல மேடம், யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. நான் சார பேச சொல்லல, நான் தான் பேசி பார்க்கறேன்னு சொன்னேன். நீங்க எங்க சார்பா வாதாடுற லாயர், நீங்க போய் காம்ப்ரமைஸ் பேசினா அது நாங்க பேசின மாதிரி தான். இந்த கேஸ் எவ்வளவு தூரம் போனாலும் போகட்டும், நம்மள போய் பாத்துடலாம், பட் நோ காம்ப்ரமைஸ். நிறுத்தடி. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? என் டாடி அவமானப்படுத்துறவன் அவமானப்பட்டு நிக்கணும், அதுக்காக தான் பிடிவாதம் பிடிக்கிறேன். ஹேய் வேணாடி, இந்த அளவுக்கு தலை கொழுத்து ஆடாத, அப்புறம் ரொம்ப பின்னாடி கஷ்டப்படுற. அவ ஏகாம்பரம் பொண்ணு, எதுக்கடி கஷ்டப்பட போறா? டாடி இருங்க டாடி, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? மம்மி, கஷ்டப்பட போறது நாங்க இல்ல, உன் அருமை அக்கா பையன் தான். என் டாடிய கஷ்டப்படுத்துறதுக்காக ரொம்ப ஈஸியா கேஸ் கொடுத்தான்ல, இப்ப இந்த கேஸாலேயே அவன் எவ்வளவு கஷ்டப்பட போறான்னு பாரு. வெயிட் அண்ட் see. ஏய் என்னடி வெயிட் அண்ட் see? அவனுக்கு ஒரு கஷ்டம்னா அது உனக்கும் தான், உனக்கு ஒரு கஷ்டம்னா அது அவனுக்கும் தான். ஏன் இத்தோட நிறுத்திட்ட மேகல? என்ன இருந்தாலும் நீ அவனும் ஒரே ரத்தம் தானே. நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு எல்லாம் சொல்லுவியே, அதையும் அப்படியே சொல்லிட வேண்டியதானே? ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? முன்னேறு சரியா இருந்தா பின்னேறு சரியா இருக்கும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. பெரியவங்க நீங்களே இப்படி வன்மம் புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? பாத்தியா தம்பி, உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கஞ்சமகா பிரபுவ ஆஹா ஓஹோன்னு பாராட்டலன்னு எப்படி என் மேல பாயரா பத்தியா? ஹலோ அத்தை, சைலண்ட். சரிடா சரிடா வேலு. வக்கீல் சொல்லுங்க மேடம். கேஸ வாபஸ் வாங்குறதுக்காக அந்த பிரபு பையக்கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்தடிச்சுட்டே இருங்க. ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாம வெறுத்து போய் ஒரு கட்டத்துல அவனே கேஸ வாபஸ் வாங்கிட்டு தலை தெரிச்சு ஓடிடுவான். மேடம், இதுவும் நல்ல ஐடியா தான் மேடம், இப்படியே நான் பண்ணிடுறேன். சரி சார், அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிங்க வக்கீல் சார். மம்மி, புலிவால புடிச்ச ஒருத்தனோட கதை தெரியுமா உனக்கு? தெரியலனா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கூடிய சீக்கிரத்துல உன் அக்கா பையன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுவான். டாடி வாங்க டாடி. ஓகே, வா 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 போலாம்.